வணக்கம் இந்தியா. 5வது நாளாக நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவி இருக்கிறது. மெயினாக அன்சர்டனிட்டி வந்து இந்த யூஎஸ் ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட் வந்து இன்னும் பெருசாக வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது. ப்ளஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஒரு மாதிரி மேலே ஏறிப்பது இன்வெஸ்டர்ஸ்னுடைய சென்டிமெண்ட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இன்றைய தினமும் நிஃப்டி 78 புள்ளிகள் குறைந்து 24,287 முடிவடைந்தது. 3.4க்கு 25 பாயிண்ட் தான் டவுனு. ஆனால் அந்த சிஐஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, க்ளோசிங் ஆப்ஷன் சிஸ்டம் பிட்வீன் 315 to 340, அதில் ஃபர்தராக விழுந்திருக்கு இன்றைக்கி. ஸோ அதுமாரி சென்செக்ஸும் விழுந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு எண்டட் மார்ஜினலி இந்த ஹையர். ஸோ நிஃப்டி 50 ஓப்பன் அட் 24,343 இன்றைக்கி. ஸோ இன்ட்ராடே ஹை வந்து 24,360 வரலையும் போச்சு. எகெயின் செல்லிங் ப்ரெஷர் இண்டெக்ஸை வந்து இன்ட்ராடே லோ 24,226.95 இந்த மார்னிங் செஷன்லேயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரெக்கவர்ட் ஸ்டெடிலி இந்த செகண்ட் ஆஃப், எகெயின் மூவிங் பேக் டு 24,300. மறுபடியும் அது 24,350 ஜோன் டச் பண்ணினது. அதுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் வீழ்ச்சியை தழுவினது இன்றைக்கி. இதுதான் ஓவரால் பிக்சர். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் அரௌண்ட் ஒரு 1% பிலோ ஆகிருக்கு. 11.50 ஃபிக்ஸு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டே ரிலேட்டிவ்லி ஒரு காஷியஸ் மார்க்கெட் மூவ்லேயும் இது வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் வந்து சப்டியூடு ஆகிருக்கு. யூஎஸ் ஈரான் டாக்ஸ் ப்ளஸ் கிளாரிட்டி ஆன் அந்த ஈஸிங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அண்ட் க்ரூட் ஆயில் சப்ளை ரிஸ்க் இன்னும் ஸ்டில் வந்து ஒரு பெரிய த்ரெட்டனாக தான் இருந்துகிட்ருக்கு. பிரெண்ட் க்ரூடு பார்த்தோன்னா 89.3 டாலராக இன்றைக்கி ஏறி இருக்கு. 88.7 இருந்தது. மேலும் எகெயின் இந்த ரினியூடு ஃபைட்டிங் பார்த்தோன்னா இந்த லெபனான் அந்த அவங்க வந்து இந்த வெசல்ஸ் அட்டாக் பண்ணுறது, அதுமாரி சப்ளை கன்சர்ன்ஸ், இதெல்லாம் வந்து மேஜர் சப்ளை அவுட்டேஜ், ஒரு லிமிட்டட் ஃபர்தர் கெயின்ஸ் இந்த க்ரூட் ப்ரைஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வச்சு விளையாட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அட்வான்சஸ் டிக்ளைன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது சந்தைகள் ஓவரால் ஒரு வந்து மார்க்கெட் பிரெத் வந்து ரிமைன் வீக்காக தான் இன்றைக்கி இருக்கிறது. 127 பங்குகள் 52 வீக் ஹை, 96 பங்குகள் 52 வீக் லோ, 122 அப்பர் லாக், 142 லோவர் லாக். செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா மிக்சடாக இருக்குது. ஸோ 11ல் 6 செக்டார் வந்து ஏறி இருக்குது. அதில் மெயினாக ரியாலிட்டி மெட்டல் மீடியா ஏறி இருக்குது. ஐடி, எஃப்எம்சிஜி அண்ட் ஃபார்மா ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்கு துறைகள்னு சொல்லலாம். பிராடர் மார்க்கெட்டை பொறுத்தவரை மிட் கேப் ஸ்லைட் ஏறி இருக்குது 0.05, ஸ்மால் கேப் பார்த்தோன்னா 0.36% விழுந்திருக்கு. ஸோ இந்த வீக்னஸ் இந்த பிராடர் மார்க்கெட் ஒரு இம்பேக்ட் ஆஃப் லார்ஜ் கேப்பை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஃப்ஐலாம் அதை பற்றி இதை வாங்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம். ஸோ அதுவும் ஒரு முக்கிய காரணி அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், தென் ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் எல்லாம் நன்கு இருக்கிறது. இறங்கினதில் ஹெச்எல் டெக், இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, டிசிஎஸ் அண்ட் நெஸ்லே. ஸோ மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி 544 ரூபாய் ஏறி 1,55,000. வெள்ளி 1,526 ரூபாய் ஏறி 2,37,000. க்ரூட் ஆயில் 8 ரூபாய் ஏறி 7,878 வணிகமாகிக்கொண்டிருக்கிறது. ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம் மார்க்கெட்டுக்கு. அரௌண்ட் ஒரு 9 பாயிண்ட் ஏறி இருக்குது. அதுமாதிரி எல்என்டியும் ஒரு 7.5 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு 6 பாயிண்ட் ஏறி இருக்குது. டவுன் சைடில் இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், சன்ஃபார்ம் அதெல்லாம் பிடிச்சி இழுத்துருக்கு மார்க்கெட்டை. மேலும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு 0.6%. டிஃபென்ஸ் கம்பெனி சைன் அக்ரிமெண்ட் வித் அதானி டிஃபென்ஸ் அண்ட் பிஎம்எல். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஹெலிகாப்டர் இம்பேக்டுக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதுபோல் ஆர்ச்சிட் ஃபார்மா இன்றைக்கி ஒரு 4.5% வீழ்ச்சி அடைந்திருக்கு. யூஎஸ் ட்ரக் ரெகுலேட்டர் ஒரு அப்சர்வேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து வீழ்ச்சியை தழுவியுள்ளதுன்னு சொல்லலாம். அதுபோல் அலுவலியா கான்ட்ராக்ட்ஸ் வந்து அதுவும் வந்து கிட்டத்தட்ட 5%க்கு மேலே விழுந்திருக்கு.
80% டிக்ளைன் இன் குவார்ட்டர்லி ப்ராஃபிட். பிளாக் டீலை பொறுத்தவரை HDFC பேங்க், நெஸ்லே அண்ட் பாலிகேப் பிளாக் டீல் நடந்துள்ளது. ஓவரால் இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ரெஷரில் தான் 5வது நாளாக முடிவடைந்திருக்கிறது. மெயினாக ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, தென் எலிவேட்டட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், இது ரெண்டுமே இன்வெஸ்டர்ஸ் சென்டிமெண்ட்டை கண்டினியூஸாக அவங்க அதை பார்த்து தான் தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதுமாரி செலக்டிவ் செக்டார்ஸ் சச் அஸ் ரியாலிட்டி இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. வீக்னஸ் இன் ஐடி அண்ட் ஹெவி வெயிட்ஸ். ஸோ மேலும் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவை இந்த மாதிரி சமயத்தில் அருமையாக வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் அதை மாதிரி பார்த்து ஒர்க் பண்ணிங்கனாக்க பெட்டராக இருக்கக்கூடும். நாளைய தினம் நம்மளுடைய நிஃப்டி வீக்லி க்ளோசிங் இருக்குது. ஒரு நிஃப்டி ஃபியூச்சரும் 22 லட்சம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் 5 லட்சம். வால்யூம் இல்லை, வால்யூம் இருந்தால் தான் மார்க்கெட்டில் த்ரூ அவுட் எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்டிவிட்டி வரும். எனவே ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.